மதுரை மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 10,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் தமிழக அரசிடம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக மதுரையில் பேசி வீடியோ வெளியிட்டுள்ள அவர், நெல் கொள்முதல் நிலையங்களை திறக்க வேண்டும், இல்லையென்றால் விவசாயிகளை திரட்டி மாபெரும் போராட்டத்தை நடத்துவோம் என்று எச்சரிக்கை விடுத்தார். மேலும் சேதமடைந்த நிலங்களுக்கு ஏக்கருக்கு 10,000 ரூபாய் இழப்பீடு தொகை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்திய அவர், மதுரை மாவட்ட நிர்வாகம் 48 கொள்முதல் நிலையங்களை திறக்கப்படும் என்று அறிவித்திருந்த நிலையில் இதுவரை 10 நெல் கொள்முதல் நிலையங்களை தான் திறந்துள்ளதாக குற்றம் சாட்டினார். மதுரை மாவட்டத்தில் பரவலாக நெல் அறுவடை பணிகள் தொடங்கிய நிலையிலும் போதுமான கொள்முதல் நிலையங்களை திறக்கவில்லை. இதனால் மழையிலே நனைந்து நெல் மூட்டைகள் சேதமடைந்தன. எனவே விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு ரூபாய் 10,000 இதை இழப்பீடு வழங்க வேண்டும். மாவட்டத்திலே இன்றைக்கு அறிவிக்கப்பட்ட அந்த கொள்முதல் நிலையங்கள் எல்லாம் திறக்கப்படவில்லை. ஏறத்தாழ 48 கொள்முதல் நிலையங்கள் அறிவிக்கப்பட்டு 10 கொள்முதல் நிலையங்கள் தான் திறக்கப்பட்டிருப்பதாகவும், மத்திய குழு வருகையை முன்னிட்டு வெறும் அறிவிப்பு நிலையிலே தான் கொள்முதல் நிலையங்கள் பேப்பர் அளவிலே தான் இருக்கிறது தவிர செயல்பாட்டுக்கு வரவில்லை. பெரம்பலூரில் நள்ளிரவில் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த நபரை தாக்கி அவரது மனைவி அணிந்திருந்த தாலி சங்கிலியை பறித்து சென்ற மர்ம நபரை போலீசார் தேடி வருகின்றனர். பெரம்பலூர் 4 ரோடு அருகே முத்து நகரை சேர்ந்தவர் பாலமுருகன். இவரது வீட்டின் பின்பக்க மரக்கதவை உடைத்து இரவில் புகுந்த மர்ம நபர் ஒருவர் படுக்கை அறைக்குள் வந்து பாலமுருகனின் மனைவி சண்முகப்பிரியா அணிந்திருந்த தாலி சங்கிலியை அறுக்க முயன்றுள்ளார். இதையறிந்த கணவர் பாலமுருகன் கண்பிடித்து அதை தடுக்க முயற்சித்த போது அந்த மர்ம நபர் தன் கையில் வைத்திருந்த இரும்பு ராடால் தாக்கிவிட்டு தாலி சங்கிலியை பறித்து தப்பி சென்றுள்ளார். படுகாயமடைந்த பாலமுருகன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்ற நிலையில் தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த பெரம்பலூர் நகர போலீசார் விசாரணை மேற்கொண்டதோடு மர்ம நபரை தேடி வருகின்றனர். சென்னை திருவொற்றியூரில் சரித்திர பதிவேடு குற்றவாளி தந்தை கண்முன்னே வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவொற்றியூர் மார்க்கெட் பகுதியில் டீக்கடை வைத்திருக்கும் ஜோதிலிங்கம் என்பவரின் மகன் லோகேஷ். இவர் தனது தந்தையை வீட்டிற்கு அழைத்து செல்ல வருகை புரிந்தபோது 6 பேர் கொண்ட கும்பல் தந்தை கண்முன்னே லோகேஷை வெட்டி சாய்த்தது. இதில் அவர் உயிரிழந்த நிலையில் தகவலின் பேரில் அங்கு விரைந்த போலீசார் சம்பவ இடத்தில் உயிரிழந்த லோகேஷ் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வுக்கு அனுப்பி வைத்தனர். லோகேஷ் மீது 6 வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் இவர் சரித்திர பதிவேடு குற்றவாளி என்பதும் கூறப்படும் நிலையில் முன்விரோதம் காரணமாக கொலை நடைபெற்றதா உள்ளிட்ட கோணங்களில் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். புதுக்கோட்டையில் மகளிர் திட்டம் சார்பில் மதிய அங்காடி புதிய விற்பனை கடையை அமைச்சர்கள் திறந்து வைத்தனர். புதுக்கோட்டை மாநகராட்சிக்குட்பட்ட கலைஞர் பூங்கா அருகில் மகளிர் திட்டம் சார்பில் மதிய அங்காடி புதிய கடை திறக்கப்பட்டது. மாவட்ட ஆட்சித்தலைவர் அருணா தலைமையில் நடைபெற்ற இதன் திறப்பு விழாவில் அமைச்சர்கள் ரகுபதி மற்றும் மெய்யநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தனர். அதன் பிறகு மகளிர் சுய உதவி குழுவினர்களால் தயாரிக்கப்பட்டு விற்பனைக்கு வைத்திருந்த பண ஓலை கூடை மற்றும் அலங்கார பொருட்கள் ஆகியவற்றை பார்வையிட்டனர். இந்நிகழ்வில் சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் முத்துராஜா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். குடியாத்தம் அருகே 50 ஏக்கரில் பயிரிட்டு இருந்த 700 வாழை மரங்கள் மற்றும் நெற்பயிர், வேர்க்கடலை பயிர் உள்ளிட்டவைகள் நீரில் மூழ்கி சேதமடைந்தது விவசாயிகளிடம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே நெல்லூர்பேட்டை ஏரி நிரம்பி சுமார் 50 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த 700 வாழை மரங்கள் மற்றும் நெற்பயிர்கள், தோட்டக்கலை பயிர்கள் ஆகியவை நீரில் மூழ்கி சேதமானது. இதனால் பாதிக்கப்பட்டுள்ள லிங்குன்றம் கிராமத்தை சேர்ந்த கார்த்திக் உள்ளிட்ட விவசாயிகள் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட விளைநிலங்களை பார்வையிட்டு சேதமடைந்த பயிர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். குடியாத்தம் ஊராட்சி ஒன்றியத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை கேவிக்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் ஜெகன்மூர்த்தி நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து குடியாத்தம் நீதிமன்ற வளாகத்தில் தேங்கியுள்ள மழைநீரை பார்வையிட்ட ஜெகன்மூர்த்தி அவர்கள் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக சந்தித்து ஆறுதல் சொல்வதுதான் சரியாக இருக்கும் என்று கருத்து தெரிவித்த அவர், பாதிக்கப்பட்டவர்களை வரவழைத்து விஜய் சந்தித்தது புது அரசியலாக உள்ளது. இருப்பினும் பாதிக்கப்பட்ட மக்களும் எந்த குறையும் சொல்லாதது அதைவிட ஆச்சரியமாக உள்ளது என கருத்து கூறினார். நீர்நிலைகளில் கட்டப்பட்ட நீதிமன்ற வளாகத்திலேயே மழைநீர் தேங்கியுள்ளதாக குற்றம் சாட்டிய அவர், உடனடியாக மழைநீரை அப்புறப்படுத்த நடவடிக்கை தேவை என்று வலியுறுத்தினார். மேலும் மோர்தானா கால்வாய்களை சீரமைத்து கால்வாயிலிருந்து வரும் தண்ணீர் குடியிருப்பு பகுதிக்குள் புகாதவாறு மாவட்ட நிர்வாகம் மற்றும்
சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். அதாவது பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக சென்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்வதுதான் அது சரியா இருக்கும். அதாவது ஒரு அரசியல்வாதி அப்படிதான் செய்யணும். வர வச்சு பார்க்கறதுன்றது இது ஒரு புது அரசியலா இருக்குது. அதை ஆச்சரியத்தோடு பார்க்க வேண்டியதா இருக்குது. பாதிக்கப்பட்ட மக்களும் எந்த விதமான குறையும் சொல்லலை. அது அதை விட ஆச்சரியமா இருக்கு. புதுச்சேரியில் 100 மின் பேருந்துகள் வாங்க உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் ரங்கசாமி தகவல் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு சார்பில் 25 புதிய மின்சார பேருந்து மற்றும் 38 மின் ரிக்ஷா சேவையை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கொடியசைத்து தொடங்கிவிட்டனர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் புதிதாக தற்போது 25 மின் பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாகவும், மேலும் PMK திட்டத்தின் கீழ் 100 பேருந்துகள் வாங்கி இயக்கப்படும் என தெரிவித்தார். கோவில்பட்டியில் திமுக புதிய அலுவலகம் மற்றும் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி திருவுருவ சிலையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் கலைஞர் அறிவகம் என்ற பெயரில் புதியதாக கட்டப்பட்டுள்ள திமுக நகர கழக அலுவலகத்தை தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். தொடர்ந்து அலுவலக முகப்பில் அமைக்கப்பட்டுள்ள முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி வெண்கல சிலையையும் திறந்து வைத்தார். தொடர்ந்து புதிய சிலைக்கு கீழே வைக்கப்பட்டிருந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி உருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். அப்போது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு திமுக சார்பில் கனிமொழி MP மற்றும் அமைச்சர் கீதா ஜீவன் ஆகியோர் வெள்ளி செங்கோல் வழங்கினர். இதைத் தொடர்ந்து புதிய கட்சி அலுவலகத்தையும் அலுவலகத்தின் முன்பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள நூலகத்தையும் பார்வையிட்டார். நிகழ்ச்சியில் தமிழக அமைச்சர்கள் KN நேரு, KKSSR ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். திருவள்ளூர் அருகே வெள்ளப்பெருக்கால் தரைப்பாலம் துண்டிக்கப்பட்ட நிலையில் 15 கிராம மக்கள் அவதியடைந்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் அண்மையில் பெய்த கனமழை காரணமாகவும் கேசாவரம் அணைக்கட்டிலிருந்து திறந்துவிடப்பட்ட உபரி நீராலும் கூவம் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் சத்தரை கொண்டஞ்சேரி இடையே கூவம் ஆற்றின் குறுக்கே அமைந்துள்ள தரைப்பாலம் வெள்ள நீரில் அடித்து செல்லப்பட்டது. இதனால் சுற்றுவட்டார கிராமங்களான கொண்டஞ்சேரி, மப்பேடு, கொட்டையூர், கிழச்சேரி உள்ளிட்ட 15 கிராமங்களுக்கு போக்குவரத்து தடைப்பட்ட நிலையில் கிராமத்தினர் சுமார் 8 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இதனால் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வரும் கிராமத்தினர் தங்களுக்கு மேம்பாலம் அமைத்து தர வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். ஒசூரில் குடும்ப தகராறில் வடமாநிலத்தை சேர்ந்த தம்பதி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். அசாம் மாநிலத்தை சேர்ந்த அப்துல் அஜித் என்பவர் தனது மனைவி அசின் அக்தர் லஸ்கர் என்பவருடன் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே சிச்சிரிக்கானப்பள்ளி கிராமத்தில் வாடகை வீட்டில் வசித்துக் கொண்டு தனியார் தொழிற்சாலையில் பணிபுரிந்து வந்துள்ளார். இந்நிலையில் சம்பவத்தன்று இவர்களது வீடு நீண்ட நேரமாக திறக்கப்படாததால் சந்தேகமடைந்த அருகில் இருந்தவர்கள் வீட்டின் ஜன்னல் வழியாக உள்ளே பார்த்தபோது தம்பதி இருவரும் தூக்கிட்ட நிலையில் சடலமாக கிடந்துள்ளனர். இதுகுறித்த தகவலின் பேரில் அங்கு விரைந்து பாகலூர் காவல்துறையினர் இருவரின் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்ததோடு தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழ்நாட்டிற்கு வருகை புரிந்துள்ள துணை குடியரசுத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் அவர்கள் திருப்பூர் குமரன் சிலை, காந்தி சிலை ஆகியவற்றுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். நாட்டின் துணை குடியரசுத் தலைவராக பதவியேற்ற பின்னர் முதல் முறையாக தனது சொந்த ஊரான திருப்பூருக்கு துணை குடியரசுத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் வருகை புரிந்த நிலையில் அவருக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து அவர் திருப்பூர் ரயில் நிலையம் முன்பாக அமைந்துள்ள குமரன் நினைவகத்தில் தியாகி திருப்பூர் குமரனுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் மாநகராட்சி அருகே அமைந்துள்ள காந்தி சிலைக்கு மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மனவளர்ச்சி குன்றிய 16 வயது சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக அதிமுக கவுன்சிலரின் கணவரை போக்சோ சட்டத்தில் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் நடமாடும் தையல் தொழில் செய்து வரும் நபரின் மகளான 16 வயது மனநலம் குன்றிய சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக அவிநாசி நகராட்சி 12வது வார்டு அதிமுக கவுன்சிலரான சாந்தியின் கணவரும் அதிமுக 12வது வார்டு கிளை செயலாளருமான ராஜேந்திரன் மீது சிறுமியின் பெற்றோர் அவிநாசி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தனர். இதுகுறித்து விசாரணை மேற்கொண்ட போலீசார் ஊத்துக்குளி பகுதியில் தலைமறைவாக இருந்து ராஜேந்திரனை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து திருப்பூர் மகிழா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய பின்பு சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கில் சிறுமியின் பெற்றோரை மிரட்டியதாக பேரூராட்சி முன்னாள் துணைத் தலைவர் மூர்த்தி என்பவர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள்.
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.